சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி. டெல்லியில் உள்ள பொதிகை தமிழ்நாடு இல்லத்தை முற்றுகையிட ஏபிவிபி அமைப்பினர் சென்றிருக்கிறார்கள். அங்கு முற்றுகை போராட்டம் நடத்துவதற்காக சென்றிருக்கிறார்கள். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக டெல்லியிலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் டார்வின் ஜியோ. டார்வின் ஜியோ, எதற்காக இந்த போராட்டத்தை நடத்த முன்வந்திருக்கிறார்கள் ஏபிவிபி அமைப்பினர், சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையில் அமைந்துள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த டிசம்பர் 23 மாணவி ஒருவர் உணவு அறிந்துவிட்டு ஒரு சக மாணவருடன் பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த ஒரு மர்ம நபரானவர் அவருடைய ஆண் அந்த நண்பரை விரட்டிவிட்டு இந்த மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்திருக்கிறார், பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்கிறார். இதனை எடுத்துதான் இது தொடர்பாக மாணவி கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் FIR என்று பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதே வேளையில் அந்த நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த மாணவி கொடுத்த அந்த புகாரின் அடிப்படையில் பதியப்பட்ட FIR-உடைய மொத்த விவரங்கள் என்பது வெளியாகி இருந்தது. குறிப்பாக இதுபோன்று பாதிக்கப்பட்ட பெண்களுடைய விவரங்கள் என்பது எப்பொழுதுமே வெளியிடக்கூடாது என்பது சட்டமாகும். ஆனால் அந்த விவரங்கள், அவருடைய தொலைபேசி, அவருடைய அலைபேசி எண் உள்ளிட்ட மொத்த விவரமும் வெளியாகுது. இது மிகுந்த ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்தது. இதனை அடுத்துதான் இது தொடர்பாக பல்வேறு சிந்தனைகளும் பல்வேறு அமைப்பினர் கண்டனம் தெரிவித்ததோடு இது தொடர்பாக ஒரு விசாரணை குழுவையும் சென்னை உயர்நீதிமன்றமானது அமைத்தது. அதே வேளையில் தேசிய மகளிர் ஆணையமும் ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அனுப்பி வைத்து இது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கான விசாரணையை முடித்துவிட்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக கண்டனம் தெரிவித்து ஏபிவிபி அமைப்பினரை பொறுத்தவரைக்கும் அவர்கள் இந்த தமிழகத்தில் இது போன்ற சம்பவங்கள் என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றன. மாணவிகளுக்கு பாதுகாப்பில்லை, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்துவிட்டன. எனவே இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், தமிழக முதல்வர் பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பொதிகை இல்லத்தில் முற்றுகை போராட்டத்தை அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த முற்றுகை போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. டெல்லி தமிழ்நாடு இல்லத்தை பொறுத்த வரைக்கும் அது அமைந்திருக்கக்கூடிய 2 பகுதிகளில் 2 வழிகளிலுமே போலீசார் 100 மீட்டருக்கு அப்பாலே தடுப்பு வேலிகளை அமைத்து பாதுகாப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அதையும் மீறி செல்ல முயன்ற போது ஏபிவிபி அமைப்பினர் முழுவதுமாக தடுத்து நிறுத்தப்பட்டனர். இதனையடுத்து அவர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சாலையில் அமர்ந்து தங்களுடைய கண்டன போராட்டத்தையும் அந்த முற்றுகை போராட்டத்தையும் தற்போது தொடர்ந்து வருகிறார்கள். சுமார் 50க்கும் மேற்பட்ட அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் தமிழக அரசிற்கு எதிரான அந்த முழக்கங்களை எழுப்பியதோடு தமிழகத்தில் அதிகரித்து வரும் இது போன்ற சம்பவங்களுக்கு தடுத்து நிறுத்துவதற்கான உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும், குற்றவாளிகளை எக்காரணம் கொண்டும் தமிழக அரசு காப்பாற்ற முற்படக்கூடாது என்ற கோரிக்கைகளை வலியுறுத்திதான் இந்த முழக்க போராட்டத்தை, இந்த முற்றுகை போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். மோகன். தமிழ்நாடு அரசை கண்டித்து டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தை RSSின் மாணவ அமைப்பான ஏபிவிபி அமைப்பினர் போராட்டம் நடத்தி வரக்கூடிய இந்த முற்றுகை போராட்டம் நடத்தி வரக்கூடிய சூழலில் விரிவான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி டார்வின் ஜியோ.